திரு ராமநாதன் சார், ஒரு சின்ன கேள்வி. இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் அரசியல் குறித்தோ அரசியல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுற முறைகள் குறித்தோ பேசலை. சின்ஸ் மேன் புட் ஆன் த வேர்ல்டு, மனிதன் உலகில் கால் வைத்த காலத்திலிருந்தே குடும்பங்களிலும் திருக்கோயில்களிலும் நீதிமன்றங்களிலும் வாழ்வியல் நெறிமுறைகள் அனைத்திலும் அரசியல் இருக்கிறது. அந்த வாதத்திற்கு நான் போகவில்லை. இங்கே ஒருவனின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதற்காக நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றத்தாகவும் கீழமை நீதிமன்றங்களாகவும் உயர்நீதிமன்றங்களாகவும் இருக்கிறது. அங்கே ஃபைல் செய்துவிட்டு அவர்களிடத்தில் எந்த விதமான செயல்பாட்டையும் சொல்லாமல் உடனடியாக புறவழியாக நீங்கள் ஏன் சென்றீர்கள் என்பதுதான் இன்றைக்கு தலைப்பு. We don't want to talk about for nothing else. நம்ம எதை பற்றியும் பேச வேண்டியதில்லை. சொல்லுங்கள் ஐயா. கேட்கும்போது அமலாக்கத்துறை, அதாவது இந்த 3 நாட்களில் அமலாக்கத்துறை போட்ட வழக்குகளில் எத்தனை வழக்குகளில் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு சின்ன கேள்வியை கேட்குறேன். தமிழ்நாட்டில் 1000 காவல் நிலையங்கள் இருக்கின்றன. ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் 10 லட்சம் வழக்குகள் 1000 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும். அப்போ 10 லட்சம் வழக்குகளில் எத்தனை வழக்குகள், எத்தனை சதவீதம் வழக்குகள் தண்டனை பெற்றுத்தரப்படுகின்றன, தண்டனை கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, அதனால தமிழ்நாட்டினுடைய காவல்துறையெல்லாம் செயலற்றது அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்தால் எப்படி அந்த வாதம் செல்லுபடியாகுமோ அப்படிதான் அண்ணனுடைய வாதமோ. தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் 10 லட்சம் வழக்குகளில் எத்தனை, ஒரு 5% கன்விஷன் ஆகிருக்கும், அவ்வளோதான் கன்விஷன் ஆகிருக்கும். மற்றதெல்லாம் ஹாஸ்டைல் ஆகிருக்கும், மற்றதெல்லாம் வழக்குகள் விடுதலை ஆகிருக்கும். அதனால அதற்குள்ள போக வேண்டாம். எவ்வளவு வழக்குகள் முடிவு பெற்று, இல்ல அது வேற டாபிக், வேற அது வேற டாபிக், அது வேற டாபிக். அண்ணன் சொன்னதுனால நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது எங்கோ ஒரு அந்த சப்ளையரோ எங்கோ ஒரு விற்பனையாளரோ அந்த மாதிரி குறுக்கீடு செய்யல. ஏற்கனவே நான் இங்க சொன்னேன். ஐயா ஜெகதீஸ்வரன் ஐயா சொல்லும்போது 50%, அதாவது இது எவ்ரிதிங் இஸ் கம்ப்யூட்டரைஸ்டு அப்படின்னு ஐயா சொல்றாங்களே. அதாவது எதற்கெல்லாம் கணக்கு காட்ட வேண்டுமோ அந்த அந்த பாட்டில்களுக்கு, அந்த போத்தல்களுக்கு அவர்கள் கணக்கு காட்டுறாங்க. கணக்கு காட்டாமலும் 50%, 60% அந்த கடைகளுக்கு வருகின்றன. அப்படி கடைகளுக்கு வருவதனால தான் இந்த டாஸ்மாக் கடையில் சரக்கு சாப்பிட்டு 2-3 பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த வழக்குகள் எல்லாம் மூடி மறைக்கப்படுகின்றன. அது அப்படி மூடி மறைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாலே அது சரியான கணக்கு வழக்குகளோட வருவதில்லை. அப்படி இல்லை ராஜசேகர் ராமநாதன், எவ்ரிதிங் கம்ப்யூட்டரைஸ்டுனா 3 பாட்டில்ல கம்ப்யூட்டர்ல ஏற்றப்படுது 1.5 பாட்டிலா 2 பாட்டிலோ. ஆமா, மீதி 1 போத்தல் 2 போத்தல் எங்க போகுது? 2 போத்தல் எங்க போகுது? அப்ப கம்ப்யூட்டரைஸ்டு ஆட்டோமேட்டிக்கா ஏத்தாது. ஆனுவலா நம்ம ஏதாவது பண்ணணும்ல. நம்ம பண்ணுனா தான் அது கம்ப்யூட்டர்ல பில்லு ஏத்தும். பில்லு ஏத்தாமலே அந்த கடைகளுக்கு விற்பனை வருகின்றன. இது 46 சப் கலெக்டர் இருக்கலாம், அதெல்லாம் தனி, அதெல்லாம் இருக்கலாம், சம்பளம் வாங்கலாம், எல்லாம் யாருக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியும். இது 8 ஆண்டுகள் இருக்கு. ஐயா சொல்ற மாதிரியே இருக்கட்டும், 8 ஆண்டுகள் போட்ட வழக்குகள்ல தான் இது இன்னைக்கு அமலாக்கத்துறை வருகின்றது அப்படின்னு சொன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு என்ன பயம்? அண்ணா வேற முன்னால உள்ள ஆட்சியில தானே நீங்க வழக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த வழக்குகளை விசாரிச்சு அதுல குற்றவாளிகள் அப்படின்னு சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு கூண்டுல ஏற்றட்டும், தண்டனை பெற்று தரட்டும். அதுல உங்களுக்கு என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன பிரச்சனை? இல்லையா? அப்போ கே ஃபார்முலாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அது எஸ் ஃபார்முலாவை, முதல் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? given account of K formula and S formula. ஆமா, கே ஃபார்முலா தான் கேக்குறேன். கரூர் ஃபார்முலா சொல்லுங்க ஐயா. கரூர் ஃபார்முலான்னு என்ன? ஆமா, கரூர் ஃபார்முலா. எஸ் ஃபார்முலானா சுடாலின் ஃபார்முலா. அவ்வளவுதானே முதல் குடும்பம். இதுல என்ன சொல்வதற்கு? யாரை காப்பாற்றுவதற்காக நீங்க இதுல உச்ச நீதிமன்றம் போறீங்க, அதுலயும் முதல்ல போய் ஸ்டே வாங்குறீங்க. டாஸ்மாக்ல ஒரு ஈடி வருது, அமலாக்கத்துறை வருகிறது அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கம் சந்தோஷப்படணும். இப்ப கோர்ட்ல திமுக அரசு சொல்லுது, ஏன் அங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அரசு சொல்லுது, மாநில அரசினுடைய உரிமைகளை நிலைநாட்ட கேளுங்க. இந்த மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை முன்னால அதிமுக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது கூட கூட்டுறவு சங்க தேர்தல், இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உண்டான தேர்தல் வருது அப்படின்னு சொன்னா அவங்க உயர்நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் போய் வேறு மாநிலத்தில் உள்ள ஊழியர்கள் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க ஆட்சியில் இல்லாத சமயத்தில் அந்த
அந்த கோரிக்கையெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி இங்க வேறொரு வழக்கில் இருக்கும்போது கூட தமிழ்நாட்டில் இந்த வழக்கை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போனாங்க உச்சநீதிமன்றத்தில். அது வேறு ஒரு ஜெயலலிதா அம்மையார் மீது உள்ள வழக்குகளில் கூட போய் அதுக்கப்புறம் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே அது வந்து விடுதலையானது. அது வேற விஷயம். இப்படி அவர்கள் ஆட்சியில் இல்லாத போதெல்லாம் இப்படி உச்சநீதிமன்றத்தில் இந்த நீதிபதி, உயர்நீதிமன்றத்தில் இந்த நீதிபதி நடத்தக்கூடாது, அந்த நீதிமன்றத்தில் இந்த நீதிபதி நடத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் இவர்கள் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தோதுப்பட்ட வக்கீல்கள் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுல போய் அவசரமாக ஒரு ரெய்டு நடக்கும் போது நீங்க எதுக்கு நீதிமன்றத்துக்கு போறீங்க? ஒரு அரசாங்கம் சந்தோஷம். ராமநாதன், இது புனையப்பட்டதாக இருக்கலாம், இது பொலிட்டிக்கல் வெப்பன்ஸாக இருக்கலாம். இட்ஸ் அபார்ட் ஃப்ரம் தேர். நான் என்ன கேட்கிறேன், இது ஒரு சட்ட ஆளுமை, சட்ட இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல மேஜர் லீகல் பாட்டு தான். நாட் ஓன்லி உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல, பட் ஆல்சோ உயர்நீதிமன்றம். அப்போ சஞ்சீவ் கண்ணா என்ன சொல்றாரு, 1956 உச்சநீதிமன்றம் சொல்கிறது திமுக அரசுக்கு கொட்டை போடுறாங்க, இந்த மாதிரி வழக்குகளில் தீர்ப்பு தெளிவாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம், சோதனை மற்றும் பறிமுதல் தொடர்பான சட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளதாகவும் நீதிபதி அமர்வு திமுக கொடுத்திருக்கு. 1956 திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டாஸ்மாக் ரெய்டு சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. நியாயமா என்ன சொல்லணும், விசாரணையை முடித்து இவர்கள் எங்கேயோ ஒருத்த மேலதானே கம்ப்ளைண்ட், இவங்க மேல கம்ப்ளைண்ட் கிடையாது. இல்லை ஆட்சியாளர்கள் மீதோ முதல் குடும்பத்தின் மீதோ எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது ஐயா சொல்ற மாதிரி. அப்படின்னா எங்கோ உள்ள விற்பனையாளர் மீதும் விற்பனை முகவர் மீதும் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யணும், ஈடிக்கு நாங்க உதவுறோம், எல்லா ஃபைலையுமே எடுத்து கொடுக்கிறோம் என்று சொல்லி விசாரணையை முடித்து விரைவாக சார்ஜ் ஷீட் போடுங்க, குற்றப்பத்திரிகையை போடுங்க, நாங்க வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லணும். நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஆமா, ஹெல்ப்பா இருக்கும். யாரோ ஒருத்தர் மேலதானே எமது பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் அந்த உதவியை செய்யாம உயர் நீதிமன்றத்திற்கு போய் இதுல வாங்குறாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த நீதிபதி விசாரிக்க கூடாது, அந்த நீதிபதி விசாரிக்க கூடாது, தமிழ்நாட்டிலே யாரும் விசாரிக்க கூடாதுன்னு போகிறதுக்கு காரணமே சந்தேக கண்ணு தான் இந்த அரசாங்கத்தின் மீது எழுகிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு போய் சோதனை போடுறாங்க. அங்கே இப்போ லஞ்சம் வாங்குறாங்க, அந்த பாஸ்போர்ட் விண்ணப்பித்தால் அதில் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு சோதனை போட்டாங்கன்னா அதுக்கு ராஜசேகர் அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இன்னைக்கு சம்மன் கொடுக்க போய் அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருந்தால் அண்ணனால பேச முடியாது, சொல்லலாம். ஆனா அப்படித்தான் இருக்கிறது. நீங்க இப்ப இன்னைக்கு அபிராமபுரம் காவல் நிலையத்தில் சம்மன் கொடுக்க போய் ஒருத்தனை அடிச்சு கீழே தள்ளி விட்டு காவல்துறை உயிரே போயிருச்சு. அந்த நபருக்கு வந்து உயிரே போய் விட்டது. இதற்கெல்லாம் காவல்துறையை ஆதரிச்சு என்ன பேசுவார்னு தெரியல. தமிழ்நாடு அதாவது டாஸ்மாகை பொறுத்தளவுல 1000 கோடி அப்படின்னு சொல்றது தவறுதான். நிச்சயமாக ஒரு 50,000 கோடியில இருந்து ஒரு சிஏஜி என்னங்க கணக்க காமிக்கிறாங்க. இவ்வளவு பில்லு கம்ப்யூட்டரைஸ் அப்படின்னு அண்ணன் சொல்ற மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பில்ல காமிக்கிறாங்க, வரவை காமிக்கிறாங்க, செலவை காமிக்கிறாங்க, வருமானத்தை நீங்க தான் கண்டுபிடிங்களா அப்படின்னு சொல்றாங்க. கண்டுபிடிப்பதற்காகத்தான் இன்னைக்கு அப்படி இல்ல இவரு சொல்ற இல்ல அது சரி யார வேணாலும் சொல்லுங்க. அப்படி கண்டுபிடிப்பதற்காகத்தான் இன்னைக்கு ரெய்டு நடக்கிறது. ரெய்டு நடந்தா ஒண்ணுமே இல்ல. ஆமா, என்ன இருக்கு என்ன இல்ல அப்படின்னு எல்லாம் உங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்களா? அது நீதிமன்றத்துல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரிப்போர்ட் பண்ணி எவ்வளவு வழக்கு, எத்தனை பேர் இடி ரெய்டு ஆனவங்க காமிட்டு எத்தனை பேர் சேர்த்திருக்கீங்கன்னு முதல்ல கேட்டேன். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய போடக்கூடிய வழக்குகள் எல்லாம் கன்விஷன் ஆகிறதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? கேட்டா 100 ரூபா குறைப்போம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, பிரச்சாரம் பண்ணாரு. குறைச்சாரா? அதை பேச முடியுமா உங்களால? திமுக ஊதுகுழல் தானே நீங்க. அப்படின்னா 100 ரூபா குறைப்போம்னு பேசினாரு.
தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் குறைச்சாரா? சார் சரி, திமுக அதெல்லாம் பேச விரும்பல. அவங்களே நம்ப மாட்டாங்க. இருக்கட்டும். அவங்களே நம்ப மாட்டாங்க என்ன நீங்க திமுக பேச முடியுமா? அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு கேஸ்ல பெயில் விடும்போது சில கருத்துக்களை சொல்றாங்க. நீண்ட நாட்கள் சிறையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் பெயில் விடும்போது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லா கேஸ்லயும் நீங்க வந்து அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, இது தமிழ்நாடு காவல்துறைக்கும் பொருந்தும், அமலாக்கத்துறைக்கும் பொருந்தும், லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் பொருந்தும். உடனே அதை வந்து என்னமோ பெரிய பெயில் விட்டுட்டாங்கன்னா நீண்ட நாட்கள் உள்ள இருந்தாங்க. எவ்வளவு நாள் உள்ள இருந்தார் சொல்லுங்க? எவ்வளவு நாள் உள்ள இருந்தார் சொல்லுங்க? எவ்வளவு நாள் உள்ள இருந்தார்? நீங்க படிங்க. 41 companies சரி கொஞ்சம் facing ED probe. மார்டின் கம்பெனில லஞ்சம் வாங்குனது யாரு? 2004 லாட்டரி மார்டின் இல்ல இதுவரைக்கும் நடந்த ஒரு நிமிஷம் இல்ல இதுவரை ஒரே கம்பெனில திராவிட முன்னேற்ற கழகம் 700 கோடி வாங்குறாங்க. அதை பத்தி என்ன பேசுவாரா?